இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இப்படியாக மீண்டும் இந்த வாயிலாக இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விதமாக இந்த நாட்களை நாம் அவ்விதமாக ஆண்டவரோடு சேர்ந்து வலிமையாக நாம் அனுசரித்து வருகிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்துக்காக மத்தியு 16வது அதிகாரம் வசனங்கள் 13 20வது வசனம் வரையிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தியு 16வது அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 20 எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக கிறிஸ்து மெஸ்ஸையா என்று சொல்லப்படுகிற அதின் நிமித்தமான வார்த்தைகளை இந்த பகுதியிலே அன்பானவர்களே நாம் பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் இவ்விதமாக சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்ப இருக்க பொழுது நாம் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். தேவன் அப்படியான ஒரு நிலைமைகள் ஆமென் கேள்விகளை சீடர்களிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஜனங்கள் என்னை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது சீடர்கள் பல பதில்களை அன்பானவர்களே அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். தேவன் இவ்விதமாக யோவான் ஞானஸ்தானகன் அவர் எலாய்ஜாவாக இருக்கிறார், எரேமியாவாக இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியாக இந்த கிறிஸ்து அவர் இவ்விதமாக வந்திருக்கின்றார் என்று சொல்லி ஜனங்கள் அப்படியாக பிரதியளித்தார்கள். இதோடைய காரணம் என்னென்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தேவன் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நாட்கள்ல அவ்விதமாக அவர் அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்தார். ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஆமென் இவ்விதமாக ஃப்ரெஷ் வேர்ட் ஃப்ரம் காட் இவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை பரலோகத்திலிருந்து அவ்விதமாக அவர்கள் வெளிப்படுத்தின ஆண்டவராய் இருக்கின்றார். ஸோ ஜனங்கள் தேவனை காணும் பொழுது அப்படியாக இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும், இவர் இப்படியாக அற்புதங்கள் அடையாளம் செய்து வருகிறார்னு சொல்லி ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்த்த பதில் வித்தியாசமாக இருந்தது. ஆமென். சீமோன் பேதுரு ஆமென் அதுக்கு பிரதியுத்தரமா சொல்றார். ஆமென். ஆண்டவர் கேட்கும் பொழுது நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நீங்க மெஸ்ஸையா ஆண்டவரே, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், நீங்க மெஸ்ஸையாவா இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், ரத்தமும் சரீரமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் உமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். பேதுருக்கு அப்படியான ஒரு வெளிப்பாடுகள் கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களை பார்த்து நான் இவைகளை கேட்பேனானால் உங்களுக்கு கிறிஸ்து யாராக இருக்கின்றார்? Who is this Christ for you? ஆமென். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவ்விதமாக கிறிஸ்து நமக்கு இரட்சகராக மீட்பராக கர்த்தராக இருக்கின்றார். பலருக்கு பலவிதமான தோற்றங்களிலே தேவன் இடைபெறுகின்றார். ஒரு சிலருக்கு தகப்பனாக இருக்கின்றார், ஒரு சிலருக்கு ராஜாவாக தேவன் திகழ்கின்றார். ஆமென். இவ்விதமாக தேவன் ஒரு சிலருக்கு மனவாட்டியாக அவர் வர இருக்கிற என்னுடைய இரட்சகராக காத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கின்றார் சொல்லி பலர் பலவிதமாக சொல்லுகின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே கூட ஆமென் இவ்விதமாக நாம் ஆண்டவரை தரிசித்து தேடுகிற நமக்கு ஆமென் தேவன் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். He is our Savior and He is our Messiah. நம்மை இரட்சிக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடை பேதுரு சொன்ன பிறகு தேவன் அவ்விதமாக ஒரு பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இவ்விதமாக பேதுருவின் மீது கர்த்தர் சபைகளை கட்டுவேன் என்று அவ்விதமாக அந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சபைகளுக்கு மூல காரணம் ஆமென் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது பேதுருவுடைய உபதேசங்கள், பேதுரு அவ்விதமாக ஒரு முக்கியத்துவமாக தேவன் வைத்து இந்த ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கர்த்தர் கொடுத்தார் சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாட்களில் அன்பானவர்களே, நாம் தேவனை அவ்விதமாக ஒரு இரட்சகராக மீட்பராக உயிர்த்தெழுந்த தேவனாய் இந்த காலகட்டத்திலே நாம் கொண்டாடும் பொழுதும் அவரை நாம் பராமரித்து அவ்விதமாக இந்த உலக வாழ்க்கையில கர்த்தரோடு நாம் நடக்கும் பொழுதும் தேவன் நம்மை நன்மையான பாதையிலையும் இவ்விதமான ஆசீர்வாதமான பாதையில் தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த லெந்து காலங்களிலே அவ்விதமாக தேவன் மெஸ்ஸையாவை நாம் அப்படியாக கொண்டாடுவோம்.
மேசியாவின் தேவனை, அவருடைய அடிச்சவர்களை நாம் பின்பற்றுவோம். வாசத்தோடு, ஜெபத்தோடு, துதியோடு, வேத தியானத்தோடு இந்த மேசாயாவை அன்பானவர்களே நாம் விதமாய் போற்றி பாடுவோம். இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த லெந்து நாட்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு இந்த நாளிலே கூட ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த லெந்து நாட்களை நாங்கள் உபசரிக்கும் பொழுதும் தேவனுடைய பெலன், ஆண்டவரே, ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மெஸ்ஸையா வருகை ஆண்டவரே மிகவும் சமீபமாய் இருக்கிறது. உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஜனங்களாக இன்னுமாய் கூட கர்த்தாவே உம்மை அறிந்தவர்களாக சீமோன் பேதுரு உம்மை அறிந்தது போல நாங்களும் அறிந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராய். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you.